Students, from exercise 6.4, now we're going to see the fourth question. Let us understand the question first. Find the direction cosines of the straight line passing through the points. So 5, 6, 7 and 7, 9, 13. Also find the parametric form of the vector equation and Cartesian equation of the straight line passing through the two given points. Two given points அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் இதை எடுத்துப்போம். இங்க 5 அப்படிங்கிறது ஸோ x1 y1 z1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் x2 7 அப்படிங்கிறது x2, இங்கே 9 y2, ஸோ இது z2. ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டு ஸோ லெட் அஸ் கன்வெர்ட். இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏ வெக்டர், ஸோ அது 5 i கேப், ஸோ இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 6 j கேப் ப்ளஸ் 7 k கேப். ஓகே, தென் அண்ட் இதே நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பி வெக்டர் அப்படின்னு எடுத்துப்போம். தட் ஈக்குவல் டு 7 i கேப் ப்ளஸ் 9 j கேப் ப்ளஸ் தென் 13 k கேப். ஓகே, தென் இதோடைய டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ போத் ஆஃப் த பொசிஷன் வெக்டர்ஸ் லைக் திஸ். ஸோ அப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், ஸோ அப்போ தென் இதை லெட் இட் சி வெக்டர் எடுத்துக்கலாம். அப்போ 7 மைனஸ் 5 கம்போனன்ட் ஐயோட கம்போனன்ட் அப்படிங்கிறது 2 i கேப். ஓகே, 9 மைனஸ் 6 அப்படிங்கிறது ஸோ 3 வரும், 3 j கேப். ஓகே, தென் 13 மைனஸ் ஐ திங்க் 7 அப்படின்னா ஸோ 6 k கேப். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ பி மைனஸ் ஏ தட் இஸ் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சி வெக்டருக்கு நம்ம ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸில் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ தென் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 36 தென் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸோ 7 வில் கம். ஓகே, டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெக்டர் கவனிங்க, இதோடைய ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ அப்படிங்கிறது 2. இந்த மாடுலஸ் வேல்யூ போட்டுக்கலாம். இது நம்ம ப்ளஸ் 1லேயே பார்த்துருப்போம் இல்லையா? அதே போல் தான் 3/7 தென் 6/7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 2 தென் ஏ வெக்டர் பிளஸ் டி பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறதா ஸோ த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, டி பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, அப்போ தென் ஏ வெக்டர் இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாயிண்ட்ஸ் 5, 6, 7 அப்படி இருக்குல்ல, அதை நம்ம ஏ வெக்டராக எடுக்கும்போது ஸோ நமக்கு ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம் கிடைக்கும். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, தென் அதை எப்படி எடுத்துட்டுமா? இஃப் தென் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 i கேப் ப்ளஸ் 6 j கேப் ப்ளஸ் 7 ஸோ பாருங்க k கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? ஸோ அப்போ ஸோ வாட் இஸ் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறது 5 i கேப் ப்ளஸ் 6 j கேப் ப்ளஸ் 7 k கேப். இங்கே ஏ உள்ள எடுத்து அப்படி ஏதாச்சு ப்ளஸ் இங்கே டி அப்படின்னு போட்டுவிட்டோம். ஸோ பி மைனஸ் ஏ தான் நமக்கு தெரியும் இல்லையா? விச் இஸ் த பி மைனஸ் ஏ? செக் இட் நவ். ஸோ 2 i கேப் ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 6 k கேப் அப்படியே நம்ம அதை போட்டுடலாம். ஓகே, தென் ஸோ 2 i கேப் ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 6 k கேப் அப்படிங்கிறது தான் ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன், ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன். ஆர் சப்போஸ் ஸோ இஃப் ஒன் மோர் பாயிண்ட் நமக்கு இருக்கு பாருங்க. ஸோ x2 y2 z2 நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அதை நம்ம ஏவாக இங்கே பயன்படுத்தும் போது ஸோ ஒன் மோர் நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் இஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 7 i கேப் ப்ளஸ் 9 j கேப் ப்ளஸ் தென் 13 k கேப் அப்படி இருக்கும்போது வாட் இஸ் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கும்போது ஸோ இங்கே ஆர் வெக்டர்ங்கிறது ஏ வெக்டர் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணணும். 7 i கேப் ப்ளஸ் 9 j கேப் தென் ப்ளஸ் 13 k கேப் அப்படிங்கிறதா ப்ளஸ் டி போட்டுக்கிட்டு ஸோ நம்ம பி மைனஸ் ஏ வெக்டர் தான் தெரியுமே இல்லை, அது என்னது 2 i கேப் ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 6 k கேப் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்குரிய ஃபார்முலா ஸோ நமக்கு தெரியும், அதாவது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஸோ x1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு போடுவோம். இப்போ நமக்கு b1 போட்டுக்கலாம். தென் இங்கே ஆல்சோ y மைனஸ் y1 பை இங்கே y2 மைனஸ் y1 அப்படின்னு போடுவோம்ல, அது b2 போட்டுக்கலாம். தென் இங்கே z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1 போடுறது ஸோ b3 அப்படின்னு நம்ம போட்டுப்போம். ஏன்னா நமக்கு b1 b2 b3 இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கேவே பார்த்தீங்கன்னா இது வி ஹாவ் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு பாருங்களேன். இஃப் இங்கே ஸோ 5, 6, 7 இந்த பாயிண்ட்டாக இருக்கும்போது அப்போ ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ x1 y1 z1 அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இதுக்குரிய ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிட்டுமா? லிசன், ஃபார்முலாக்குள்ள இதை அப்ளை பண்ணிடுற பாருங்க. x மைனஸ் 5 பை ஸோ இங்கே இதோட பாருங்க ஸோ நம்ம b மைனஸ் ஏ அந்த b வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் பாருங்க. 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k அதுதானே? ஸோ அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதுதான் b1. ஓகே, தென் ஸோ இதை அப்ளை பண்ணிடுறேன், 2 வரும். தென் ஈக்குவல் டு 2 இங்கேயும் y மைனஸ் 6 பை 3 தென் z மைனஸ் ஸோ ஐ திங்க் z மைனஸ் 7 பை ஸோ 6 இது ஒன்று, இது ஒரு ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ சம்டைம்ஸ் ஸோ ஒன் மோர் பாயிண்ட் கூட நமக்கு இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணும்போது பாருங்க. இஃப் தென் ஒன் மோர் பாயிண்ட்ஸ் என்னன்னா ஸோ 7, 9, 13 ஸோ இந்த பாயிண்ட் இருக்கும்போது
ஸோ நம்மளுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னென்னா, ஸோ we can say x minus so 7/2, then y minus 9/3, then z minus so 13/6. இதுதான். ஓகேவா? தேங்க்யூ.